இந்த யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தல் அதை தொடர்ந்து வந்த முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? சிங்கள பிரதிநிதிகள் பச்சையா இருந்தாலும் சரி, நீளமா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, நாங்கள் தான் அவையிலவையில். இந்த போராட்டத்தில் நான் ஈடுபட்டதாக சொல்லும் ஸ்ரீதரன் தான் கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இதே மண்ணில இதே ஊருக்குள்ளதான் வேலை செய்து கொண்டிருக்கணும். அரசாங்கத்தினுடைய மாச சம்பளத்தில் தங்களுடைய குடும்பத்தை, அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அங்கத்தவர்கள் கூட எங்களுடைய நிகழ்வுகளுக்கு வர மாட்டாங்க. இந்த தமிழ் தலைமைகள்ன்றது தமிழ் வரலாறே அறியாத, வரலாற்றை பற்றி தெரியாத தமிழ் தலைமைகள் தான் நாங்க இப்போ வச்சிருக்கோம். ஸ்ரீதரன் சொல்கிறாரு, தனக்கு சிறுவர் தினம் என்று வந்தால் பிரபாகரன் அவருடைய மகன் பாலச்சந்திரனுடைய ஞாபகம் தான் வருகிறது, அவர் தன்னை சுத்தி வருவார் என்றெல்லாம் அதை சொல்லி இருக்கிறார். இதுக்கு மேல ஒரு புழுகுலகத்துல இருக்க முடியாது. அதாவது தமிழ் தேசியம் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலையும் உதவவில்லை. இந்த தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏதாவது செய்திருக்கணுமான்னு சொல்லி கேட்டால் பெருசா ஒரு கோழிமுட்டு ஒன்று போட ஒட்டி வரும். வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் நம்மோடு இணைந்து கொள்ள இருப்பவர் தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் நன்கு அறியப்பட்ட எழுத்தாளர், மிகச்சிறந்த பெண் ஆளுமை மற்றும் போராட்டத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். அது மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் போராட்டத்துக்காக அர்ப்பணித்தவர். அவரோடு இந்த கலந்துரையாடலை நடத்துவதில் நான் மிகவும் பெருமை கொள்கிறேன். நம்மோட கலந்துரையாட வருகின்றார் தமிழ் கவி அம்மா. அம்மா வணக்கம். வணக்கம். ஆமா, என்னடா இப்ப இந்த தேர்தல் காலங்கள், இந்த யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தேர்தல் அதை தொடர்ந்து வந்த முடிவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தேர்தல்ல முடிவுகள் எங்களுக்கு எப்படியும் தெரியும். எப்படியும் ஒரு சிங்கள பிரதிநிதி தான் வரப்போறார் ஜனாதிபதியான்றது தெரியும். உங்களுக்கும் வேண்டும். அந்த சிங்கள பிரதிநிதிகள் பச்சையா இருந்தாலும் சரி, நீளமா இருந்தாலும் சரி, சிவப்பா இருந்தாலும் சரி, நாங்கள் தான் அவையிலவையில். முறையில நாங்கள் யார் வந்தாலும் சில வேளைகள் இல்லை. நாங்க எதிர்பார்க்கறது தேசத்திலே எங்களுடைய அன்றாட அடிப்படை வாழ்க்கை பிழைக்காம இருக்கிற மாதிரி யார் ஆளுவானன்றது தான் பார்த்து கொண்டிருப்போமே ஒழிய, அவன் எங்களுக்கு என்னத்தை அள்ளித்தர போறான், நாங்கள் என்னத்தை அவன்கிட்ட எந்த போறோம்ன்ற சூழ்நிலையில நான் இல்லை. மற்றவையில் எப்படி இருந்துச்சுமோ தெரியாது. ஒட்டுமொத்த தேசத்துல வாழ்ற மக்களுடைய நலனை யார் போன்றான்ன்றதான் நாங்க கவனிச்சாங்க. அந்த வகையில இந்த ஆட்சி மாற்றம் ஒரு வித்தியாசமானது. யாரும் எதிர்பாராத, இலங்கையின் வரலாற்றிலே அல்ல, இந்தியாவின் வரலாற்றிலையும் மெயினாக 2 கட்சி இருக்கும். அப்போ அந்த 2 தவிர வேற எதுவும் ஆட்சிக்கு மாற இல்லை. இது மாறியாது, அது மாறி இதுதான் வந்து இருந்தது. இந்த முறை ஒரு புரட்சிகர மாற்றம் ஒன்று நல்லதுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் தான், ஓரளவு மக்கள் எதிர்பார்த்த மாற்றமும் தான். இந்த மாற்றத்தின் பிறகு என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி நாங்களும் சில இப்ப தெரிந்தானே, இப்ப ஒருபான சொத்துல ஒரு 2009க்கு பிற்பட்ட காலத்து இந்த போராட்டத்துல நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். அதன் கடுமையான, மிக மோசமான வலிகளை சுமந்து தான் இந்த 2009 தாண்டி நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். அப்ப இந்த 2009 பின்னான தமிழ் அரசியல் தலைமைகள் பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அவர்கள் எவ்வாறு, சிங்கள தலைமைகள் எது வந்தாலுமே உங்களுக்கு ஒன்றென்றால், தமிழ் தலைமைகள் என்ன உங்களுக்கு தமிழ் மக்களுக்கு செய்திருக்கிறார்கள்? அண்மையில நான் ஒரு சிறுகதையோ நாவலில கவனிச்சேன். நான் ஒருவர் இன்னொரு பாத்திரத்துக்கு சொல்றார், அண்ணே நான் எலெக்ஷன்ல நிப்போம் என்று பாக்குறேன்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார், அப்படி ஒரு சங்கதி. அப்ப நீங்கடா எந்த கட்சியில நின்று கேட்க போறாய், தமிழரசு கட்சியில நின்று கேளுன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, தமிழரசு கட்சி என்று சொல்லி ஒரு கங்கு மட்டையை தூக்கி வெளியால போட்டாலும் சனம் புள்ளடி போடும் என்று சொல்லி அப்படியான ஒரு நிலப்பாடு இருந்தது, எங்கள்கிட்ட இருந்தது. தமிழ் மக்களுக்கு வாக்களிக்கிற தமிழ் பிரதிநிதிகளோ தமிழ் வேட்பாளர்களோ என்று சொல்லி பார்த்தா, அந்த கருப்பு சட்டக்காரர், அதாவது சட்டத்தரணிகள் அரசாங்கத்தை அசைச்ச காலத்திலே இருந்த ஒரு நிலைமை இப்ப படிப்படியாக மாறி இப்பவும் இன்னொரு கூட்டத்திற்கு தான் இந்த அரசாங்கம் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைகள் சேர்ந்திருக்கு. என்னன்னு சொன்னா, முதல் முழுக்க சட்டத்தரணிகள், இப்ப முழுக்க பெரும்பாலான ஆசிரியர்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள். இதை பாத்தீங்கன்னா அவைதான் கூடுதலாக ரிட்டையர்ட் டீச்சர் மேர் அல்லது இப்ப படிப்பிச்சு கொண்டிருக்கிறவே அல்லது படிப்பிக்கிற மாஸ்டர் மேர், இவைதான் கூடுதலாக அரசியலில் ஈடுபடுகிறத இங்க காணக்கூடியதா இருக்குது. இன்னும் 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடிய வெளியிடங்களில் இருந்து வந்தாலும் கூட இந்த தமிழ் தலைமைகள் தமிழ் வரலாறே அறியாத, வரலாற்றை பற்றி தெரியாத தமிழ் தலைமைகள் தான் நாங்க இப்ப வச்சிருக்கிறோம். எங்கள்கிட்ட இப்ப கடைசியா இருந்த சம்பந்தன் இறந்து போனதுக்கு பிறகு 6வது தமிழரசு கட்சி மகாநாடுல இருந்து அல்லது அதுக்கு முற்பட்ட காலத்துல இந்த அடக்குமுறைகளை எதிர்த்து போராட வேணும் என்று புறப்பட்ட சுந்தரலிங்கத்தில இருந்து அந்த எங்கட தமிழர்கள் எத்தனை போராட்டத்துல கலந்து கொண்டவே, என்னென்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்நோக்கினவே, என்னென்ன மாதிரியான பாடுகளை
அனுபவிக்கவை என்ற விவரம் முற்றா தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதிகளும் இப்ப இல்லை. ஆனா இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்லும் ஸ்ரீதரன் தானே கிளிநொச்சி மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். நான் இதை நான் தனிப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி விமர்சிக்க கூடாது என்று நான் சொல்றேன். அவர் பாராளுமன்ற உறுப்பினர் தான், அவர் ஒரு ஆசிரியர் தான், ஆசிரியராக இருந்து பதவிக்கு வந்தவர் தான், ஆசிரியராக இருந்துதான் அவர் வந்திருக்கிறார். ஆனால் இப்ப கதைக்கிற இந்த வீர ஆவேசமான பேச்சுக்களை எல்லாம் போர் நடந்த காலத்திலே அவையில் கதைச்சிருந்துச்சிடம் என்று சொன்னா நான் அதை மன்னிக்க கூடியதா இருக்கிறேன். ஏன்னு சொன்னா போர் நடந்த காலத்தில நான் போயிருக்கிறேன். நான் அந்த பிரதேசம் அவைகளுடைய வாழ்விடங்களுக்கு அந்த பகுதிகளுக்கு எல்லாம் காணல் வெளியே வெறும் மிதிவண்டி ஓடி பிரச்சாரம் பண்ணி கூத்துகள் போட்டு நாடகங்கள் போட்டு போராட்டத்துக்கான பிரச்சார நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம். இரவில கிடுக விரிச்சு படுத்தெலும்பி இருக்கிறோம். ஊர் மக்கள் சேர்ந்து கூட்டாஞ்சோறு காய்ச்சின மாதிரி காட்சி எங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கிறோம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் இவையில் அப்பவும் உயிரோட இதே மண்ணில இதே ஊருக்குள்ளதான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தினுடைய மாச சம்பளத்தில் தங்களுடைய குடும்பத்தை அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அங்கத்தவர்கள் கூட எங்களுடைய நிகழ்வுகளுக்கு வர மாட்டோம். அப்படி அப்படி இருந்தவர்கள் இப்ப சொல்லினா நாங்கள் தான் போராட்டத்தை வளர்த்து நாங்கள். ஆனால் ஸ்ரீதரன் சொல்கிறாரு தனக்கு சிறுவர் தினம் என்று வந்தால் பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரனுடைய ஞாபகம் தான் வருகிறது, அவர் தன்னை சுத்தி வருவார் என்றெல்லாம் அதை சொல்லி இருக்கிறார். மை காட், இதுக்கு மேல ஒரு புழுகுலகத்துல இருக்க முடியாது. பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? கடந்த 15 ஆண்டுகளுடைய அவர்களுடைய செயற்பாடுகளை பற்றி கடந்த 15 ஆண்டுகள் இல்ல, கடந்த 15 ஆண்டுகளை விடுங்க. கடந்த 15 ஆண்டுகளுக்கு இல்லையே, அதுக்கு முதல் இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச இந்த 70 நான் இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஆண்டுதான் பிறந்த நான். இந்த 70-78 ஆண்டுகளாக தமிழ் தலைமைகள் ஆரம்பத்துல கொஞ்சம் சொல்லுவாங்களே சோடா புத்தல் சுரந்தோன்னு இருக்கா கேஸ் அடிக்கும், அந்த மாதிரி அந்த விடுதலை சுதந்திரம் கிடைச்ச கையோட இவியல் கொஞ்சம் கேஸா வேலை செய்தவைதான் இல்லையண்டு இல்லை. ஆனால் பின்னுக்கு முறையாக போராட்டத்துல ஈடுபட்டு சிறைக்கு சென்று சிறைகள்ல இருந்து கொடுமைகளை அனுபவிச்சு வெளியால வந்த ஒரு கூட்டம் இருந்தது. அது முடிஞ்சது. அதுக்கு பிறகு வந்தவர்கள் அந்த ஒரு இப்ப யோசிச்சா இப்ப எனக்கு அனுரகுமார திசாநாயகா செய்கிற சில செயல்கள்ல சில பாராட்ட வேண்டிய விஷயங்களுக்கு நான் சொல்றேன். அவர்களுக்கு ஒரு எம்பிக்கு நான் நினைக்கிறேன் 1990ஆம் ஆண்டு கால பகுதியிலே ஒரு எம்பிக்கு சம்பளம் 2 லட்சம் ஒரு மாசம். அவருக்கு 3 வாகனம், 5 நட்சத்திர ஹோட்டல்ல எங்க போயிருந்தாலும் தங்குறதுக்கு இலவச விடுதி, இலவச வசதி, வெளிநாடுகளுக்கு போறதுக்கான வசதி, முதல் வகுப்பு ரயில்ல பயணம் செய்யக்கூடிய அனுமதி, குடும்பத்தோட அவர் போய் குளிர்காலத்துல நுவரெலியாவில கொட்டையில தங்குறதுக்கான வசதி என்று அந்த வசதி பட்டியல் மட்டும் எக்கச்சக்கமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு காலத்துல நானும் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு எனக்கு இந்த பாராளுமன்ற ஆசனங்களுக்குரிய அந்த ஆசனத்தில் இருப்பதற்குரிய சலுகைகள் என்ன என்ற அந்த பட்டியல் அரசாங்கத்தால் அனுப்பப்பட்டு கிடைச்சது. இவ்வளவு சம்பளம் எனக்குமே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா நாங்க போக இல்லை, பிறகு அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த சம்பளம், அந்த அதுல கிடைக்கிற பணம், அதை தவிர அவர்களுக்கு கிடைக்கிற நிதி உதவியின் மூலம் ஊருக்குள்ளே அடிக்கக்கூடிய ஊருக்குள்ள போறக்கூடிய வசதிகள், வாய்ப்புகள், பெருமதியான நிகழ்வுகள் கலந்து கொண்டு நாங்கள் தான் என்று சொல்லக்கூடிய அந்த முகாமை தலைமைத்துவ பவர் சக்தி மக்கள் எல்லாம் எங்களோட தான் என்ற மாதிரியான ஒரு மிதப்பு. இந்த மிதப்புகளுக்காக அவர்கள் தமிழ் எம்பிக்கள் திரும்ப வாக்கு கேட்டார்கள், வாங்கினார்கள், வாழ்ந்தார்கள் என்று சொல்லாமல். உதாரணமாக நான் சொல்வேன், போர் நடந்த காலத்திலேயும் வவுனியா மாவட்டத்துக்கு, யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு எல்லாம், யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் ஒரு அரசியல் தலைவர் இருந்தவர், ஒரு எம்பி இருந்தவர், பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் தான். இப்ப வவுனியாவை பொறுத்த மட்டும் நான் சொல்றேன், அவங்க அரசாங்கத்தோட நிக்கிற மாதிரி நின்றாலும் கூட ஏதோ செய்திருக்கிறாங்க தமிழருக்கு. கொஞ்சம் சில குடியேற்ற நிலங்கள் காப்பாற்றப்பட்டிருக்க இல்லப்புறங்கள் மற்ற மக்களுக்கும் ஏதோ செய்திருக்கிறாங்க. அங்க உள்ள விதவிகளுக்கு உதவியலோ அதோ இதோ நான் போய் பார்த்த அளவிலே எனக்கு அது திருப்தியாக இருக்குது. ஆனால் இந்த தமிழ் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஏதாவது செய்திருக்கணுமான்னு சொல்லி கேட்டால் பெருசா ஒரு கோழிமுட்டு கொண்டு போட வேண்டி வரும். நீங்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது வைக்கிறீர்கள். அதுலயும் அதை வைக்கிறதுக்கான உரிமையும் தகுதியும் உங்களை தவிர வேறு ஒருவருக்கும் இல்லை. என்ன, நீங்கள் உங்களை அர்ப்பணித்தவர், உங்கள் குடும்ப உறுப்பினர்களையும் அர்ப்பணித்தவர் என்ற அடிப்படையில அப்ப இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தமிழ் தேசியம் பேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பாதிக்கப்பட்ட போராளிகளுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த வகையிலையும் உதவவில்லையா? அவர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு அவருடைய கையில எதுவுமே இல்லையே. இலங்கை அரசாங்கத்தினுடைய அந்த கோட்பாடுகளின்படி அவர்களின் கைகளுக்கு வருகிற, சொல்ல போனா அந்த வடக்கு கிழக்கு அபிவிருத்தி திட்டங்கள் எல்லாம் அதிகமாக சொந்தராத்துக்காரர்களால் மேற்கொள்ளப்பட்டு அவங்களே செய்து ஓட்டு போயிட்டாங்களோ ஒழிய இங்க எம்பி மேற்ற கையில எதுவும் கொடுத்ததாக எனக்கு தெரியல. சாதாரணமா பார்த்தா இந்த பூநகரி பாலத்துல இருந்து பாடசாலை மாடி கட்டடங்கள் எல்லாமே இந்த குடும்பமே செய்து முடிச்சு பேரும் அடிச்சு கொட்டி இருக்கிறாங்க. நாங்கள் தான் செய்தோம். அண்மையில இந்த
தேர்தலுக்கு முன்னாக ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோடி கோடியாக கொடுத்திருக்கிறார் அபிவிருத்தி நிதிக்காக. அதுக்கெல்லாம் என்ன நடந்தது? என்ன அபிவிருத்தி என்று சொல்லி காட்டுறேன்னு சொன்னா நான் காட்டுறேன், உங்களுக்கு காட்டுறேன். 1880களில ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்த போது பிரித்தானியா தளபதிகளான ஆளுநர்களான பாக்கர், செனிஸ்டர் என்பவர்கள் வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையை வெளியில கொண்டு வர, இந்த மக்களுடைய வாழ்க்கையை அபிவிருத்தி அடைய செய்ய என்ன செய்யலாம் என்ற யோசனை செய்யும் போது அவர்களுடைய பார்வை எங்க விழுந்தது என்று சொல்லி சொன்னால், மக்கள் செய்கிறது தொழில்களை அபிவிருத்தி செய்யறதெல்லாம் விழுந்தது. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த மக்கள் தங்களுடைய விவசாய முயற்சியை முன்னெடுக்காமல் கோதுமை மாவில தங்கி இருக்க கூடாது. ஏன்னா அவங்க தங்களுடைய வேலை நடக்கும் வரைக்கும் இவங்க கூலிகளாக வச்சு கோதுமை மாவை கொடுத்து பழக்கிறவன் கூட கோதுமை இறக்குமதி செய்து கொடுக்கறத விட அவங்க இங்க செய்து எடுக்கிறது நல்லமன்றதை நினைச்சவன். அங்க இருந்து ஆங்கிலேயனை கொண்டு வந்து இங்க வேலை செய்கிறத விட இங்க உள்ளவனை ஆங்கிலம் படிக்க வச்சு அவனை கொண்டு வேலை செய்கிறது நல்லமன்று யோசிச்சவன். அந்த திட்டத்தினுடைய தன்மையை நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அவங்க அந்த காலத்திலேயே 1880 என்ன செய்யறான், இரணமடு குளத்துக்கு காசு கொடுக்குறான், கட்டக்கரை குளத்தை காசு கொடுத்து திருத்துறான், இங்க உள்ள உடஞ்ச குளங்களை காசு கொடுத்து திருத்துறான். இதுகளை எல்லாம் திருத்துற மக்களையும் அந்த பணிக்குள்ள எவ்வளவு ஈடுபடுத்தலாம் என்று குளங்களை மிதக்க வைக்கிற காரணம் என்று சொன்னா, அவன் விவசாயத்தை மக்கள் செய்யட்டும், விவசாயம் செய்து அவர்கள் தாங்களே பலப்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லி அவன் நினைச்சான். அப்ப அதுக்குரிய வேலையை செய்தான், செய்த குறையில அவன் விட்டுட்டும் போயிட்டான். அது பிரச்சனை இல்லை. அதுக்கு பிறகு இப்ப வந்திருக்கணும், இப்ப இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாகட்டும், தமிழரசு கட்சி ஆகட்டும், தமிழ் காங்கிரஸ் ஆகட்டும், அல்லது என்னென்னமோ ஊறுபட்ட பேர்ல வந்துட்டு, இந்த பேர்கள் எல்லாம் கூட குழப்ப நிலையில மக்களை வச்சிருக்கிற மாதிரி ஊறுபட்ட சொல்லுவாங்க. சொன்ன இருக்கிறது ஒரு 12-13% மக்கள் அவைகளுக்கு இருக்கிற கட்சிகள் பாத்தீங்கன்னா அது எக்கச்சக்கம். பாத்தீங்கன்னா இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குச்சீட்டை வாங்கி இப்படி ஒரு குரங்குவால் மாதிரி நீட்டி பிடிச்சா நான் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன், இது எந்த பக்கம் நான் போட வேண்டிய ஆள் இருக்கு. அவ்வளவு வேட்பாளர்கள் நின்றுச்சினோம். அந்த மாதிரி தான் இப்பவும் எங்கட மண்ணில வேட்பாளர்கள் நிற்கணும். ஆனால் இதே வேட்பாளர்கள் நான் இதே கிளிநொச்சி எம்பியை நான் பார்த்து கேட்கிறேன். கிளிநொச்சி குளம் அரைவாசி களவு போயிட்டுது, அரைவாசிக்கு மேல களவு போயிட்டுது. கிளிநொச்சி இந்த நீரேந்து பிரதேசம் குறைஞ்ச உடனே இனி இது இந்த குளம் வத்திச்சுன்னு சொல்லி சொன்னால் ஒரு நேரத்துல குளத்துக்குள்ள இருக்கிற தண்ணியை குறைச்சி 10 நாளைக்கு தண்ணி அவங்க பயிருக்கு விடுவான் விவசாயி. இப்ப குளத்துக்குள்ள தண்ணியே நிக்காது. இப்ப குளம் இரண்டமடுவில இருந்து வர தண்ணி நின்றுடுதுன்னு சொல்லி சொன்னால் குளத்துல மண் தெரியும். அவ்வளவு தூரத்துக்கு மண் கொட்டி குளத்தை மூடி வீடு கட்டுறாங்க. என்ன அபிவிருத்தி திட்டம் இது? எதுக்குள்ள வருது? புறம்போக்கு நிலம். இன்றை கிளிநொச்சி நகரம் முழுக்க வௌவால்களின் நகரம் என்று நாங்கள் சொன்னாங்க ஒரு காலத்தில். ஏனென்றால் அவ்வளவு பாரிய முதிர மரங்கள், பெருமரங்கள், பாலமரங்கள் நின்ற வீதி. இப்ப பாருங்க ஓவண்ட வழியா இருக்கு. மரம் முழுக்க வெட்டி வித்து போட்டாங்க. எங்க போனவே நாட்டினுடைய இப்பவும் இந்த குளத்துக்குள்ளே எனக்கும் ஒரு அரியடி நிலம் கிடைக்குமோன்னு சொல்லி அந்த ஆக்கள் தேடினமே ஒழிக்க பிடிச்ச வேலோட எது கிடைக்க மாட்டேன். நான் நேரடியாகவே நீர்ப்பாசன இலாக்கா அதிகாரிகள் இவியல் எல்லாரும் வந்து வைங்கி இருக்கா தேர்தல் மீட்டிங் வைக்கிறது. நான் வந்த உடனே நான் கேட்டேன், ஒரு காலத்துல இந்த குளவழிக்குள்ள 300-400 மாடுகள் மேய்ச்சி ஒரு மேய்ச்சல் தருவையாக இருந்த நிலம். ஒரு காலத்துல இங்க உள்ள ஏழை பெண்கள் கிடுகு உர போட்டு கிடுகு பின்னி வித்த நிலம் குளம். ஒரு காலத்துல இங்க ஆடு மாடு வளர்க்காத வீடே இல்லை. எல்லா வீடுகளையும் ஆளுக்கு ஒரு பசு இருந்தது, 2 ஆடு இருந்தது, 2 மாடு இருந்தது. இதெல்லாம் இந்த குளத்துக்குள்ள அவங்க மேய கட்டி வளர்த்து அவங்களோட வீட்டை வளமா பாலோட வச்சிருந்தவங்க. இப்ப என்ன நடக்குது? குளம் முழுக்க பிடிச்சு அடைச்சு மதிலும் கட்டி மதிலுக்கால தண்ணி ரோட்ல வர தண்ணி மதிலுக்கால குளத்துக்கு கூட போக முடியாது அப்படி செய்திருக்காங்க. பஸ் தரிப்பு நிலையம் அப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் திட்டமிட்டு சொல்றோம். ஆர் பொறுப்புண்டா ஆண்டவனை தங்க இருக்கணும். இதுக்கு கடவுள் தான் பொறுப்பு. திட்டமிடல் காசு ஆரட்ட வருது, பிரதேச சபைக்கு போகாது. இந்த ஒரு பிரதேச சபையினுடைய ஆலோசனை அவர்களுடைய திட்டமிடல் ஆர் செய்யணும். ஒரு நகரத்தினுடைய திட்டமிடலை யார் செய்யணும்? அது எம்பி முதலில் ஒரு ஆளாக இருக்கிறார், பிரதேச சபைக்காரர் இருக்கிறோம், ஜிஏஎம் இருக்கிறார், எல்லாம் தான் இருந்து செய்யணும். சாதாரண மக்களுடைய அபிப்பிராயம் கேட்கப்படுதா இல்லையா? சாதாரண மக்களுடைய அபிப்பிராயம் கேட்கணுமா இல்லையே? அப்ப எங்களவர்களே எங்களை அநியாயம் பண்றதா தான் அது முடியுது. ஐயா ஒருக்கா வந்தாங்க, நாங்கள் குளத்தின் எல்லையை வரைய இருக்க போறோம்னு ஒருக்கா வந்தாங்க. நான் இதுல வச்சு சொன்னேன், நான் தினகரன் பத்திரிகை நிருபர் என்னோட அதுல வேறு ஏதோ அலுவலா வந்தா போல நின்றவர் வந்த இடத்துல நான் சொன்னேன், தம்பி நீ இப்ப கொண்டு போய் குளத்தை எல்லையை அளக்க போறோம்னு எங்கேயாவது ஒரு வளவுக்குள்ள கொண்டு போய் நீ அளவாங்க குத்து, அதுக்குள்ள லட்சக்கணக்கில் காசு வராட்டியே நீ ஏனெண்டு கேட்டா அதுக்கு கிடக்கிறது புதையல். இதெல்லாம் ஆரட்டி ஐயா நாங்க சொல்றது, ஆரட்ட சொல்றோம். பத்திரிகை வெளியே எழுதி எனக்கு கையும் தெரிஞ்சு அடிச்சவனுக்கு பத்திரிகையும் தெரிஞ்சிருக்கும். இங்க மட்டும் நான் இப்ப கிளர்ச்சிக்காரியா மட்டும் சொல்லி கொண்டிருக்கிறான். நீங்க மற்ற இடங்கள்ல இது இல்லை என்று சொல்லி நினைக்காதீங்க. வவுனியா மாவட்டத்திட்ட வவுனியா குளத்தினுடைய நிலம் முற்ற களவு போயிட்டு அங்கால போய் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள இருக்கிற குளங்கள்ல நடுக்குளங்களுக்குள்ள எல்லை வேலி கல்லுகள் போட்டிருக்கிறாங்க. முன் உள்ள காணிக்காரன் வேலியை தள்ளி கொண்டு போயிட்டான். திருநாவூர் குளம் என்று சொல்லி ஒரு குளம் முற்றா மூடப்பட்டு போச்சு. அபிவிருத்தியை பற்றி யார்கிட்ட கதைக்கிறது? அதுக்கு அத்திப்பட்டியை குளங்களை தேடவும் குளங்களை சிங்களவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்களா?
சிங்களவர்களை வர விடாம இப்ப எங்கட குளங்களுக்குள்ள கைப்பற்றக்கூடியதாக 2 அல்லது 3 இடம் இருந்தது. நான் சொல்றதுக்காக வெட்கப்பட இல்லை. அது பிளட்காரருடைய அரிய முயற்சியாலே அந்த பகுதிகளில் தமிழர் குடியேற்றப்பட்டு அருமையான ஸ்தலங்களாக மாத்தி இருக்கிறாங்க. அவங்களை அதுக்காக நான் பாராட்டுறேன். எல்லையில காத்துட்டாங்க. மற்ற இடங்கள்ல இருக்கிற குளங்களை கைப்பற்றினது நம்மவர்கள் தான். நம்ம இயற்கை அழிவுக்கு கொண்டு ஒருத்தருமே இல்லையா. அதுவும் ஏழைகள் அல்ல, ஏழைகள், குடியிருக்க வழி இல்லாதவர்கள், வீடற்றவர்கள், நிலமற்றவர்கள் போய் அதுக்குள்ள வீடு கட்ட இல்லை. கட்டி இருக்கிறவன் எல்லாம் அப்சியர் பில்டிங் கட்டுறவர் பணக்காரர்கள் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கும் நள்ளிரவுகள் டிப்பர் கணக்குல மண் கொட்டுப்படுது, குளத்துக்குள்ள கொட்டுப்படுது. இதை பற்றி கதைச்சால் அது கொட்டுறது பிரச்சனை இல்லையா. அது அவங்களுக்கு எல்லாம் அனுமதி பத்திரம் கூட வந்துட்டுது. அவங்க சகல அதிகாரத்தோடையும் இருக்கிறாங்க. அதுக்கு அந்த அண்மையில நான் இலங்கைக்கு வந்திருந்த போது கனகாம்பிகை குளம் கைப்பற்றப்படுறதை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். அதுலயும் 2 ஏக்கர் பிடிச்சாச்சுன்னு அன்றைக்கு போராடி அண்டை அளவிலே அதை நிப்பாட்டினவே தான். ஆனா அவன் மண்ணல்ல அவன் வச்சிருக்கிறான், கொஞ்சம் மாற விட்டு திரும்பி கட்டுவான். அப்ப இப்ப ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சிருக்குது, பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அப்ப இந்த மக்கள் என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த மக்களுக்கான திட்டம் என்ன போடுறாருங்கடைய அனுர திசாநாயக்க வந்த உடனே முட்டை விலை குறைப்பு, அடுத்தது கோழி இறைச்சிக்காரருக்கு குதூகலமான செய்தி, இறைச்சி விலை குறைகிறது. மற்ற நெல் விற்பனையாளர்களுக்கு நெல்லின் விலை, அரிசியின் விலை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். 3 பொருளும் உள்ளூர் உற்பத்திக்காரன் சாக போறான். கோழி தீனின் விலையை குறைச்சி தர போறான் என்று சொல்லி இருக்கிறாரோ அது இல்ல. அந்த அரிசி நெல்லுக்காக பசலைய உரத்தை மானியத்தை குறைக்க போறோம், மானியமா கொடுக்க போறோம் என்று சொல்லி இருக்கிறாரோ அது இல்ல. கோழி வளர்ப்பாளர்களுக்கு ஏதாவது சலுகை, அவர்களுக்குரிய வாய்ப்பு வசதிகளை எதுவும் செய்து கொடுக்க போறோம் சொல்லி இருக்கோ அது இல்ல. ஆனால் எங்கேயும் வீட்டுக்கு வீடு தங்களுடைய சுய முயற்சியால வளர்க்கிற கோழி வளர்ப்பாளர்கள், ஆடு வளர்ப்பாளர்கள், மாடு வளர்ப்பாளர்கள், பால், நாங்கள் பாலை எங்கட ஊருக்குள்ள கறக்கிற பாலை வித்து போட்டு பால் வாங்கி பால் குடிக்கிறோம், தேர்தல் குடிக்கிறோம். மக்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் போச்சு. இந்த உள்ளூர் உற்பத்திகளை, உள்ளூர்ல உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்யறத முதல்ல தடுக்க வேண்டும். யார் செய்யற? நாங்கள் இன்னைக்கு முட்டை எங்களுக்கு வேண்டாம், உங்களோட முட்டை என்று சொல்லுவோம் சொன்னால் இந்தியா ஏற்றுக்கொள்ளுமோ? இந்தியாவோட இவருடைய நட்பை இவர் வெட்ட முடியுமோ? இந்தியாவினுடைய தீநகர் இங்க வந்து இறங்கி நிக்குது. தீநகர் ரங்கநாதன் தெருவு எல்லாம் இப்ப இங்க இறங்கி இருக்கு எங்கட ஊருக்குள்ள. நாங்க அதை கேட்க வழி கிடையாது. உள்ளூர் உற்பத்தியாளன் பாதிச்சால் அவன் உற்பத்தி என்னண்டையா செய்வான்? இது அவர்களுடைய கொள்ளைக்கு 1964 சிரிமாவும் ஆட்சிக்கு வந்த போது, சிரிமா ஆட்சிக்கு வந்து கொஞ்ச நாளால செய்த வேலை என்று சொன்னால் இறக்குமதியை தடை செய்தது. இந்தியா துணிமணி வராது, பத்திரிகைகள் வராது, சீனாவில இருந்து வர்றது வராது, ஜப்பான்ல இருந்து வர்றது வாகனம், அது இது சகலம் நிறுத்தினாள். சகலம் நிறுத்தின பிறகு எல்லாரும் உற்பத்தியில சாப்பிடுங்கன்னு சொல்லி உளுந்து இல்ல, பயிர் இல்ல, செத்தல் இல்ல, மல்லி இல்ல, அரிசி இல்ல, பானுக்கு நைட் செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு ராவில குந்தி இருந்து பான் வாங்குது சனம், வாழைக்கிழங்கி அவிச்சு தின்னுது, நிழல் மரவழி அவிச்சு தின்னு மயங்கி விழுகுது, பட்டினியில காகத்தை சுட்டு தின்ற சனமும் இருக்குது. அப்படியான பட்டினி கிடந்தும் 2 வருஷத்துக்குள்ள செத்தல் மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது மரக்கறி வகை, உளுந்து, பயறு எல்லாம் உள்ளூர் உற்பத்தியிலேயே. இங்க இருந்து செத்தல் ஏத்தி ரயில்ல போட்டு குழம்புக்கு கொண்டு போனவன் அங்க இருந்து வரைக்கும் உழவு இயந்திரமும் பட்டியும் புதுசா கொண்டான். இங்க இருந்து உளுந்து மூட்டை ஏத்தி டவுனுக்கு கொண்டு போனவன் அங்க இருந்து மாடும் பண்டிலும் கொள்வனவு செய்து கொண்டு வந்தான். அப்படி பணக்காரர் ஆனபடியா இந்த சினிமாவுக்கு தலைமையில பெண்கள் படுத்திருந்து தலைமையிலேயே நடந்து வந்தவர். அவ்வளவு வரவேற்பு கொடுத்தவங்க, காய்கறியால பந்தல் போட்டு வரவேற்றவங்க யாழ்ப்பாணத்து மக்கள். உற்பத்தி பெருகிச்சுது. இன்றைக்கு அதே விசுமாவடு, அதே மல்லாவி, அதே வட்டக்கட்சி எல்லா பிரதேசத்திலையும் 1/2 கிலோ மிளகாய் இருக்காண்டுகள், 1/2 கிலோ மிளகாய் உற்பத்தி செய்கிறான் ஆண்டுகளுக்கும், 1/2 கிலோ வெங்காயம் விளையுது ஆண்டுகளுக்கும். அப்ப நீ இந்த அரசாங்கம் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு இலங்கையில தடை, இறக்குமதி செய்வதற்கான தடையை விதித்தால் உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்கும் என்று சொல்றீங்க. இப்ப இவங்க என்ன சொன்னால் உள்ளூர்ல இப்ப கொழும்பு அல்லது பிரதான நகரங்கள், பொதுவா கொழும்பு பிரதான நகரங்களில மட்டுமில்ல, இந்தியால எங்கட இப்ப இந்த கிளிநொச்சி அடிப்படை வசதிகளை இன்னும் பெருக்கப்பட முடியாத இருக்கிற கிளிநொச்சி நகரத்துல கூட ஆன்லைன் கடைகள் விற்பனைக்கு, ஆன்லைன்ல சாப்பாடு எடுக்கலாம், உடுப்படுகை எல்லாம் ஆன்லைன்ல வாங்கக்கூடிய வசதி வந்திருக்கு. எங்கட 100 யாருக்குள்ள உள்ள ஒரு கடையில போய் ஆன்லைன்ல பேசி சாப்பாடு வரவழைக்குது. ஆன்லைன்ல சாப்பாடு விற்கிறவனுக்கு தேவையான அந்த பாம் ஆயில இருந்து, முட்டையில இருந்து அந்த சாமான எல்லாம் அவன் வாங்கி இந்த மாதிரி எங்கட நாட்டு உற்பத்திகளை அல்லது இயற்கை உற்பத்திகளை, இயற்கை விவசாயத்துல கிடைக்கிற பொருள்களை வச்சு அவன் செய்து கொள்ள முடியாது. அவனுக்கு நிரம்ப சாமான் வேணும், மலிஞ்ச சாமான் வேணும். இந்த நிரம்ப சாமான் வாங்கி மலிஞ்ச சாமான வச்சு அதை 10 நாளைக்கு புரிச்சில வச்சு பிரட்டி போட்டு சுட வச்சு அவன் விற்கிறவனுக்கு இந்த முட்டை குறையத்தான் வேணும், விலை குறையத்தான் வேணும். இப்ப பேக்கரிக்காரனுக்கு எல்லாம் முட்டை குறைக்கத்தான் வேணும். ஏன்னா
அவனுக்கு மாவும் விலை முட்டையும் விலையாண்டா அவன் கேட்கின்ற விலையை ஏற்றத்தான் போறான். அவன் சரியான ஒரு திட்டமிடல் செய்து இந்த திட்டமிடல் மூலம் அப்படி நீங்கள் உள்ளூர் உற்பத்திகளை பெருக்கையில் என்றால் உள்ளூர் விவசாயி தன் தொழிலை கைவிட்டுட்டு கூலியாளா இப்ப இன்றைக்கு கூலி வேலை செய்யறவன் கட்டிக்காரன் சொல்லலாம். ஏன்னா உற்பத்தி துறையில ஈடுபட்டவனுக்கு கையில ஒன்றுமில்லை. இடத்தரகர்கள் நிறைய சம்பாதிக்கிறாங்க. இப்ப வந்த வரத்திலேயே இவர் உடனே நாங்கள் உள்ளூர் உற்பத்தி பொருட்களை எல்லாத்தையும் விழுத்துற மாதிரி ஒரு சட்டத்தை போட்டு விட்ட உடனே அந்த உள்ளூர்ல உற்பத்தி செய்யற விவசாயி என்ன செய்ய போறான்? நான் நினைக்கின்ற உங்களுடைய இந்த கருத்து கட்டாயம் கொழும்பு வரை கேட்கும் நினைக்கிறேன். இது ஒரு முக்கியமான புள்ளியை நீங்க தொட்டிருக்கிறீங்க. அந்த மானியங்கள் விவசாயத்துக்கு வழங்குற உர மானியம் அதிகரிக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். 15,000 இருந்து 25,000 அதே போல உங்களோட இந்த விஷயமும் அவர்கள் காதுகளுக்கு எட்ட வேண்டும் நினைக்கிறேன். என்ன இது ஒரு மிக முக்கியமான புள்ளி நீங்கள் தொட்டது. இதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கம்மா. என்னண்டா இப்ப ஸ்ரீமாவுக்கு வாக்களிக்காம போனது 2வது தடவை மக்கள் வாக்களிக்காம போனதுக்கு மிக முக்கிய காரணம் மக்கள் அனுபவித்தது. அப்ப இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல தங்களுடைய வாக்குகளை தக்க வைக்க வேண்டி இருக்கு. அதே விஷயம்தான். நான் என்னன்னு சொன்னால் மக்களிட்ட போதிய கல்வி அறிவில இந்த அபிவிருத்தி தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. அடுத்தது இப்ப அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியத்தை அன்பித்தவர்களாக இருக்கிறோம். இப்ப இவை என்ன செய்ய போயினோம்னு சொன்னால் உயர் வகுப்பு மாணவர்களிடையே தங்களுடைய பிரச்சாரத்தை தள்ள போயினோம். பள்ளி பாடங்களோட சேர்த்து தங்களோட பரவலான கொள்கையையும் அதுக்குள்ள விட போயினோம். மாணவர்களை அருட்டாமல் அரவணைத்து தங்களுடைய கொள்கையை திணிக்க போயினோம். அடுத்த வருஷம் அவங்களுக்கு வாக்கு வங்கி பலமா இருக்கும். ஏன்னு அவங்க கை வச்சிருக்கிற இடம் அப்படி. இதை நீங்க சொல்றீங்க. இன்றைக்கு யாழ்ப்பாண அபிவிருத்தியை வவுனியா கிளிநொச்சி மன்னார் முல்லைத்தீவு இப்படி எங்களோட வடபகுதியாக அபிவிருத்தியை பற்றி நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துல 11 எம்பிக்கள் கொண்ட தொகுதி யாழ்ப்பாண தொகுதி. இப்போ ஒரு எங்களுக்கு தெரிய இந்த எலெக்ஷன்ல யாழ்ப்பாணத்துல 11 எம்பி மேல நாங்க தெரிவு செய்து 11 ஆசனத்துக்கு அங்கே அனுப்பி வச்சாங்க. இப்ப 6 எம்பியை தான் தெரிவு செய்வோம். ஏன் 6 எம்பிக்குரிய சீட்டுக்குரிய சனத்தொகை தான் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கு. இன்றைக்கும் கூட இன்றைக்கு நான் இதுல இருக்கிறேன். இந்த பின்வளவில முன்வளவில எங்கட குடியிருந்த வளவடியில எல்லா வீடுகளிலும் ஒவ்வொரு நபர் கனடாவுக்கோ ஜெர்மனிக்கோ பிரான்ஸுக்கோ ஓடிக்கொண்டிருக்கிறேன். போய் 1 மாசம் 2 மாசம் செல்ல பஞ்சாயத்து புள்ளிகளையும் அங்கேயே எடுத்துக்கொள்கிறேன். இங்க காணிகள் வீட்டை கட்டி பூட்டப்பட்டிருக்கு. அப்ப சனத்தொகை முழு தொகையையும் நாங்கள் வெளியால கொண்டோம். கல்யாணம் செய்கிறதுக்கு இருக்கிற பொம்பளை பிள்ளை கூட என்ன செய்கிறாள் சொன்னால் அவள் தானே எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தனக்கு வாரவன் வெளிநாட்டு மாப்பிள்ளையா இருக்கணும் எதிர்பார்க்கிறாள். அப்ப எங்களுடைய சனத்தொகை குறைகிறதுக்கும் எங்களுடைய உற்பத்தி வீழ்ச்சி அடைஞ்சதுக்கும் சனத்தொகை குறைவுக்கும் இதுக்குமே எல்லாம் என்ன காரணத்தை நாங்க தேட போறோம்? அப்ப இதுக்கான தீர்வை தென் பகுதியில இல்ல சிங்கள அரசியல் தலைவர்கள் கண்டுபிடிக்கணுமா அல்லது தமிழ் மக்களுடைய அரசியல் தலைமைகள் கண்டுபிடிக்கணுமா? ஒருத்தரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. நாங்க சொல்லி வேலையில ஒருத்தரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் நீங்க சொன்னது போல இப்ப இந்த முட்டை விலை கோழி முட்டை தின்றவனும் கோழி தின்றவனும் தான் உறவுக்கு வாக்களிக்கவங்க இல்ல. இப்ப எரிபொருள் விலை குறைப்பு அது இதுன்னு சொல்லி அவர் கொஞ்சம் கூட போய் கொண்டிருக்கிறார். ஆனா உங்களுக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் இவியல்கிட்ட ஏற்கனவே கிராப் பண்ணி இருக்குது 2-3 மிருகம். சீனா, இந்தியா, ஜப்பான் அது இதுன்னு சொல்லி சரியா இந்த வெளியில இருந்து இவியலை கைப்பற்றி இருக்கிறவையில் இவியல் வட்டிக்கு கொடுத்துட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். வட்டிக்காரன் ஓகே சொல்லாம இவை தாங்கள் வெளியில சாமான் வாங்கவும் இல்லாது வெளியில சாமான் விற்கவும் இல்லாது. ஏற்கனவே பிடி கொடுத்துட்டு தான் இப்ப நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது. ஆகவே இந்த விலை குறைப்பு அல்லது விலையை குறைச்சு போட்டு சாமான் தரம் என்று சொல்லி சொன்னாலும் அந்த முட்டையை அங்க 35 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்த முட்டையை இங்க இந்தியன் முட்டையை வச்சு வித்தவங்க தான் அது பந்தி வழியே சாப்பாட்டோட சேர்த்து பரிமாறவும் பட்டதுதான். எங்களுக்கே கணக்கு தெரியும். அந்த முட்டையை கோழி போட்டு ஒரு கிழமை சென்றிருக்கும் இவங்க கொள்வனவு செய்ய. அது கொண்டு கப்பல் துறையில கொண்டு சேர்க்கைகளை இன்னும் 1 வாரம் போயிருக்கும். கப்பல் துறையில இருந்து இலங்கைக்கு இறங்கைகளை இன்னும் 1 வாரம் போயிருக்கும். பிறகு அது தனியார் பகத்தக நிலையங்களுக்கு போக மேலும் 1 வாரம் செல்லும். ஏறக்குறைய 1.5 மாசம் சென்ற பிறகுதான் நாங்க கொள்வனவு செய்ய போறோம். நுகர்வோருக்கு சேர போகுது. அப்படி அந்த நாள் சென்ற முட்டையை சாப்பிட்டாலும் எங்களுக்கு அது பரவாயில்லை என்று சொல்லி வாங்கி சாப்பிடுற சனவங்கள்ட்ட இருந்ததுதான் இருக்குதுதான். இது ஏன் நான் சொல்றேன் என்று சொல்லி சொன்னால் இவ்வளவு இப்ப பால் மாவெல்லாம் பாருங்க நாங்கள் பாலாக அனுப்புறோம். அதே அவன் மாவாக மாத்துறான். அதுக்கு அவனை எவ்வளவோ கெமிக்கலை கலந்து அதை மாவாக மாற்றி போட்டு திரும்ப அவன் இதை இங்கே அனுப்புறான். இங்கே அனுப்பிட்டோம்னா நாங்கள் அதை வாங்கி கொண்டு போய் சுடுதா நீர் அடிச்சு போட்டு குடிக்கிறோம். கேட்டா பசுப்பாலா குடியன் விடிய கொண்டே ஏன் கோபரேஷனுக்கு பால் அளக்கிறேன் என்று கேட்டால் எங்களுடைய சொல்லும் பசுப்பாலில சளியுங்கோ. பசுப்பாலில சளி அவன் மாத்தி கொண்டு வர பாலில ஒன்றும் இல்லை. சுத்தமான பிரச்சாரம் எங்க எல்லா இடத்துலயும் முன்னுக்கு வர்ற கப்பல்ல மருந்து நிவாரணம் வருது. அடுத்து பின்னுக்கு வர கப்பல்ல ஆயுதம் வருது. அதுக்கு பின்னுக்கு வர கப்பல்ல புனர்வாழ்வு நிவாரணம்
நிவாரணம் வருது. முதல் கப்பல்ல ஆயுதம் வருது, அடுத்த கப்பல்ல மருந்து வருது, அடுத்த கப்பல்ல புனர்வாழ்வு நிவாரணம் வருது. இப்ப இருக்கிற கப்பல்ல ஆக்களும் திருப்பி ஏற்றி கொண்டு போயிடுறாங்க. அப்ப இந்த நாடு அபிவிருத்தி அடைகிறதுக்கு இவ்வளவு சிக்கல் இருக்கு, இவ்வளவு விஷயத்தை யோசிக்க வேண்டி இருக்குன்னு சொல்றது எல்லாருக்குமே தெரியுமா? ஒரு தரம் வந்து இந்த ஜி பூம்பா வேலை இல்லை, இது ஜி பூம்பா வந்து நின்று செய்து கொடுக்கறது இல்லை, நாங்கள்லாம் செய்ய வேணும். எங்கேயாவது இப்ப இருக்கிற இளைஞனுக்கு உழுவுறதுக்கு தைரியம் இருக்கா? ஒரு கிடங்கு வெட்ட தைரியம், எல்லாத்துக்கும் மிஷினை தேடுறாங்க. இப்ப நான் எழுதியிருக்கிற நாவல்ல இப்ப எழுதியிருக்கிறேன்னு ஒரு கிணறு வெட்டுறதுக்கு ஒரு விவசாயி எத்தனை நாள் மினை கட்டான்ன்றதையும் எவ்வளவு கஷ்டப்பட்டான்ன்றதையும் நான் விரிவா எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்ப அப்படி இல்லை, ஜேசிபி மிஷினை கொண்டு போய் 2 நாள்ல கிண்டி எறிஞ்சு போட்டு 3ஆம் நாள் கட்டி போட்டு போவாங்க. அப்படியும் இல்லை, இப்ப கிணறு ஆழ்துளை கிணறுகள் குழாயை அடிச்சு உள்ளுக்குறக்கி பூமியை கிண்டி போட்டு போறாங்க. ஆமா, இலங்கையின் மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை ஒரு முட்டையை வைத்து மிக தெளிவாக விளக்கி இருக்கிறீர்கள். இப்ப இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், அல்லது இதுக்கு என்னதான் வழி? எப்படித்தான் நீங்க சொன்னாலும் உள்ளூர் உற்பத்தியாளன் பிழைக்கிற மாதிரி உள்ளூர் உற்பத்தியாளன் வாழக்கூடிய முறையில இருந்தால் எங்களுடைய நீங்க இப்ப இந்த நுண்கடை கடன், பாங்கு கடன், நுண்கடன் என்று சொல்லி இவங்க வீடு வீடா போட்டு கொண்டு போய் 4 பொம்பளைகள் 3 பொம்பளைகளை சேர்த்து போட்டு கொடுத்த கடன், அல்லது வெளியில உள்ள கடன், எல்லா கடன்களையும் இந்த மாட்டுக்காக கொடுத்த கடன் இவருக்கா கணக்கு பார்த்து புள்ளி விவரம் எடுக்க சொல்லுங்க பாப்போம். அந்த மாட்டுக்காக இவங்க கொடுத்த கடனுக்கு அவ்வளவு சனமும் அந்த சொன்னபடி வாங்கின கடனுக்கு மாடு வாங்கி வளர்த்திருந்தால் இன்றைக்கு இலங்கையில இருந்து பால் பொருட்கள் ஏற்றுமதி ஆகும். இலங்கையில இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளாக மாட்டுப்பாலும் இருந்திருக்கும், முட்டையும் இருந்திருக்கும், அவங்க கொடுத்த நிவாரணம் அந்த கடன் தொகையில. ஆனால் வாங்கினவன் அவனாவது அந்த உரிய பொருளை வாங்கி இங்க வளர்த்திருக்கிறானா? மாட்டுக்கு வாங்கின கடன்ல மாடு வாங்கப்பட்டிருக்கான், ஆட்டுக்கு வாங்கின கடன்ல ஆடு வாங்கப்பட்டிருக்கான், கோழிக்கு வாங்கின கடன்ல கோழி வாங்கி வளர்த்தானா? வளர்ப்பான். இங்க இப்ப வெளிநாட்டுல இருந்து வாரவையும் கூட ஒரு வேலையா செய்கிறாங்க. நான் அங்க லண்டன்ல நிக்கைக்குள்ளையும் இதை பற்றி நான் பேசினேன். கோழி வளர்ப்புக்கு கடன் கொடுக்கிறார் ஒருவர், அபிவிருத்தி நிதி ஒரு ஏழை குடும்பத்தை பிடிச்சு கோழி வளர்ப்புக்கு நான் காசு தரேன்ட்டு தாரு. எவ்வளவு கொடுக்குறாரு? வந்துட்டு எவ்வளவு வேணும், எனக்கு ஒரு 100 குஞ்சு வளர்க்கறனாலமா 100 குஞ்சுக்கு இத்தனை ரூபாய்ன்னு கணக்கு பார்த்துட்டு அவ சொல்றா, சரி ஒரு 75,000 தான் நான் கூடும் கட்டி குஞ்சு வாங்கி போடுவேன். அது ஒரு கதைன்னு தம்பி இவன் கொடுத்துட்டு போறான். அந்த மேசியும் கூடுண்டா காட்டி போட்டு அவனுக்கு காட்டி போட்டு குஞ்சை வாங்கி கூட்டுக்குள்ள விட்டுருது. அப்புறம் இந்த குஞ்சு சும்மா வளருமா? கத்தரிக்காயா, புடலங்காயா, அல்லது கல்லுக்குவியலா? இந்த குஞ்சுக்கு தீன் போடணும். அங்க அவை சாப்பாடுக்கு வழியிலே தான் கோழி பண்ண போட்டவை இப்ப கோழிக்கு சாப்பாடு போடணும். அவைக்கு வசதி இல்லாம இருக்கும். 2 மாசம் 30,000 20,000 முடியும் அந்த கோழி குஞ்சுக்கு தீன் போட்டு கொண்டு போக அது 7 மாசம் செல்லும் வரைக்கும் பலன் வராது. 7 மாசம் செல்லும் வரைக்கும் இவள் போடுற தீன்ல 1000 1200 ரூபாய்க்கு மேலே அது தின்றுடும் ஒரு கோழி. அப்ப என்ன செய்யறான்? ஒரு ராத்து பெறுவதற்கு அதுக்கு முதல் வரைக்குள்ள என்ன செய்யறான்? கோழி குஞ்சுகள் சந்தைக்கு போகுது. சந்தைக்கு போய் 1000 ரூபாய் படி 500 ரூபாய் படி அந்த கோழி குஞ்சுகளை வித்து போட்டு வந்து இந்த புனர்வாழ்வுல கொடுத்தவர் வந்து எங்கேயும் கோழிகள் வாங்கி தந்தாங்க. எங்க பாப்பமும் கூட வட்டியே கேட்டா ஐயோ அதுங்க நரி பிடிச்சு கொண்டு போட்டு. ஆனா ஆமா, முந்தி நாங்கள் இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயாரும் கோழி வளர்த்தார். எங்களுக்கு ஒரு தடவை நிதி தர இல்ல, நாங்கள் கோழி முட்டை எடுத்து அடை வச்சோம், குஞ்சு பொறிச்சது, பிறகு அதுகள் வளர அதுல இருந்து குஞ்சு பொறிச்சு, இப்படித்தானே நாங்கள் கோழி வளர்த்த. நாங்கள் எல்லா வீட்லயும் நாட்டு கோழி அப்படித்தான் வளர்க்கறது. நானும் வந்து என்ன டைம் 100 கோழி நிக்குது. நான் அதைத்தான் சொல்றேன், என்ன டைம் 100 கோழி நிக்குது. நாளுக்கு இப்ப சராசரியாக 20 முட்டை 15 முதல் 20 முட்டை சராசரி எனக்கு முட்டை இடுக்குது கோழி. ஆனால் விற்பனை இல்லை. விற்பனைக்கு நான் பார்த்து கொண்டு இருந்துட்டு கடைசி 6 விலைக்கு கொண்டே சந்தைக்கும் கொடுக்குறோம். ஒரு கோழி முட்டை ஒரு 50 முட்டை ஒரு வாரத்துக்கு 50-60 முட்டை சந்தையிலையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்வாதாரம் இந்த தீவிர தமிழ் தேசியம் கதைக்கிறவர்களே கிளிநொச்சி சந்தையில சாமான் வாங்காமல் நாங்கள் போய் ஃபுட் சிட்டில தானே வாங்குறதுக்கு வரிசையில நிக்கிறோம். வெரி குட். சரி கிளிநொச்சி சந்தையில சாமான் வாங்குறத விட ஃபுட் சிட்டியில வாங்குறது எங்களுக்கு மலிவா இருக்குன்றல. அவன் பேக்கெட் பண்ணி போட்டு ஐஸ் ரூம் தானே, ஏசி தானே, அது வெளியால கொண்டு வந்த உடனே கொண்டுவோம். ஏசிக்கால வெளியால கொண்டு வந்தோடனே அந்த காய்கறி இது கொண்டுவோம். அது அங்க உள்ள கிடக்க புத்தமுசு தான் இருக்கும். ஃபுட் சிட்டியில போய் வாங்குறது, சந்தோஷாவில போய் வாங்குறது, அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னு சொன்னா எங்களுக்கு கௌரவத்தை எங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுக்குதாம். அது கிளிநொச்சி சந்தையில போய் அல்லது உங்களோட உள்ளூர் சந்தையில போய் நீங்கள் மரக்கறியை வாங்குவீர்கள் என்றால் உள்ளூர் விவசாயி பயன்பெறுவான். ஆனால் ஃபுட் சிட்டிலயோ சதோசாவிலையோ நீங்கள் போய் பொருளை வாங்கிக்குள்ள அது ஒரு மல்டிநேஷனல் கோஆபரேஷன் ஒன்றுக்கு தான் அந்த காசு போகும். இந்த அடிப்படைகளை கூட விளங்கி கொள்ளாத ஒரு நிலைமை ஒன்று இருக்குல்ல. இதுக்கான விழிப்புணர்வுகளை யார் கொடுக்கறது? விழிப்புணர்வு இல்ல ஜனத்துக்கு. அதான் ஒன்று. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சாதாரண மக்கள் பூர்த்திக்கு எல்லாம் போய் நினைக்க மாட்டாங்க. அநேகமா உத்தியோகத்தர்கள், கவர்மெண்ட் வேலைக்காரர், முதலாளி மேலவே போயிடும். பூர்த்திக்கே நாங்கள் ஒரு நாளும் சாதாரண மக்கள் நின்றது காண இல்லை. இந்த சந்தைக்குள்ள வந்து நாங்கள் இன்றைக்கு அறுவடை செய்கிற பொருளை நாளைக்கு நாங்க வாங்கிட்டு வந்துருவோம். அதுக்கு அங்க ஏசி இல்லை. இப்ப இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த
குறிப்பாக இந்த அரசியல் வந்து மிக அரசியல் பேச்சுவார்த்தைகள் அல்லது உரையாடல்கள் மிக தீவிர மிக்க ஒரு காலகட்டமா இது இருக்குது. இப்ப அடுத்த சில மாதங்கள் இருக்க போகுது. அப்ப மக்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தமிழ் மக்களுக்கு, குறிப்பாக தமிழ் மக்களுக்காகட்டும் சிங்கள மக்களுக்காகட்டும், எங்களை விட மோசமான நிலையில சிங்கள குடும்பங்கள் ஏராளமாக இருக்குது. நாங்கள் அடிப்படை கிராம வசதிகள் எல்லாம் கிராமங்களுக்கு நாங்கள் போய் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களை விட மோசமான நிலையில சிங்கள மக்கள் நிறைய பேர் இருக்கிறோம். தனியா நாங்களாம் கஷ்டப்படுறோம்னு சொல்லக்கூடாது. எப்படி நீங்கள் இனவாதம் கதைக்கிறான் சிங்களவன், இனவாதம் என்று சொன்னீங்களோ அதே அளவு இனவாதத்தை தமிழனும் கதைக்கிறான். 2 பேரும் கதைக்கிறான். ஏன் நீங்கள் அதுகளை விட்டு போட்டு உங்களோட வாழ்க்கையை முன்னேற்ற வழியை நீங்கள் பார்க்க கூடாது? இந்த 4 மொழி நான் தெரியாம தான் ஒரு கேள்வி தெரியாம தான் கேட்கிறேன். இங்க இருந்து சிங்களமும் ஆங்கிலமும் கற்றுக்கொண்டா இலங்கையில நாங்கள் முழு மனுஷரா வாழலாம். ஆங்கிலம் இல்லாட்டியும் சிங்களமும் தமிழும் கற்றுக்கொண்டால் வாழலாம். அதுவோ வர்ற மொழியை நான் கற்கவோ அப்படி நான் இருக்கவோ என்ன பிடிச்சி அடைக்கவோ அது இதுன்னு சொல்லி இங்க நாங்கள் எதிர்த்து போராடினோம். நானும் போராடினாங்க. போராடி எல்லாம் முடிஞ்சுது. இப்ப நான் அதுக்கு பிறகு நான் போய் இப்ப கலண்டல்ல அங்க வெளிநாடுகள்ல போய் பார்க்கலாம் தெரியுது. கத்தி இல்லாம, ரத்தம் இல்லாம, போர் இல்லாம, புரட்டு இல்லாம, ஒரு எதிர்ப்பு இல்லாம எங்களுடைய சந்ததி இந்த 2வது 3வது தலைமுறை சந்ததி ஆங்கிலேயனா மாறிடுது. ஆங்கிலேய பிறந்துக்காரனா நீக்கிறவனா மாறிடுது. அங்க வாழ போனவனுடைய சந்ததி என்ன மொழி பேசுது, என்ன மாதிரி வாழுது. மற்றது தொடர்ந்து மக்கள் வடக்கு கிழக்கை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நீங்கள் வேணும்னா நானே சொல்றேன். இப்ப என்னுடைய சுற்றாடல எங்கட வீடு உட்பட சகல வீடுகள்ல இருந்தும் ஒவ்வொரு நபர் வெளிநாட்டுலாம் நிக்கிறேன். ஒரு ஆள் ஒரு 2 பேரும் வெளிநாட்டுலாம் இருக்கிறேன். மக்களுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. மக்களுக்கு நாங்கள் இப்ப சொல்ல வேண்டிய தேவை எதுவுமே இல்லை. என்று சொன்னால் வெளிநாட்டுல இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அந்த செல்வாக்கும் செல்வமும் அவர்களை திசை திருப்பிடுது. தமிழ் தேசியம் கதைச்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? இப்ப தமிழ் தேசியம் கற்று கொண்டிருக்கவே யாராவது இந்த மக்களை கூப்பிட்டு அறிவுரை சொல்லினமா? இல்ல நாங்கள் உழைக்கணும், நாங்கள் பிழைக்க வேணும், நாங்கள் இந்த மண்ணை வளர்க்க வேணும். நீங்க சொல்லுங்க. இயக்கத்தின் கண்டுபிடிப்புகள் எல்லாம் ஆயுதம் யுத்தம் சார்ந்தது அல்ல, வெளியில உள்ளதை சொல்றோம். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே மக்களை வாழ்ற கரண்ட் இல்லாம நாங்க வாழ படிச்சோம், பழகினோம். சிரட்டகரியில ஆட்டப்பமோட பார்த்தா ஓட்டுனார்கள். முத்தியன்காட்டுல விழுந்த வாய்க்காலால விழுகிற அந்த தண்ணியை வச்சு கரண்ட் உற்பத்தி செய்து 2.5 ஏக்கர் 3 ஏக்கருக்கு கரண்ட் கொடுத்தான் ஒருத்தன். பெட்ரோலை நீ அனுப்பாம விடுவிட்டா எங்களுக்கு நின்றுட்டு லாமண்ணைய போட்டுட்டு சகல வாகனங்களும் ஓடிச்சுது. இப்போ வீட்டுல ஜாம் போத்தலுக்குள்ள உப்புக்கல்ல போட்டு ஒரு சொட்டு எண்ணெயை விட்டுட்டு அதுல அந்த ஜாம் போத்தல படிச்சு வெண்டாக்கலானே இப்ப டாக்டரா இன்ஜினியரா இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல போய் நிக்கிறாங்க. வசதியும் வாய்ப்புகளும் இல்லாம நாங்க ஒண்ணும் செய்யலாம்னு சொல்லி ஒவ்வொரு தண்ட பொக்கெட்டுக்கு 2 பவுன் 3 பவுன் கிடக்குது. அதை பிள்ளைகளை பார்த்தா இந்த நேரமும் அங்க வெளியிலையும் இங்கேயும் உள்ளுக்கையும் அங்கேயும் தான் பார்த்தேன். மனித உழைப்பு, மனிதனுடைய முயற்சி என்பதே ஒரு தேவையற்ற ஒன்றா போயிட்டு பார்த்தா 2 பிள்ளைகளும் இந்த பெருவிரலும் அந்த முந்தி சொல்லுவோம். நாங்கள் சாத்திரம் பார்க்க கையை நீட்டடி என்றா உள்ளங்கை தெரிஞ்சிருக்கா. சிறுமாவட்ட காலத்துல சீனி இல்ல, உள்ளங்கையில சீனி வச்சு நக்கி நக்கி ரேகி அழிஞ்சு போயிட்டு சொல்லுவாங்க. அந்த நாளை ஜோக்குக்காரர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பெருவிரல் தேஞ்சு போயிருக்கு. 2 கட்ட விரலாம் இனிமே கைரேக வைக்கிறதும் சரி வரா. 2 கட்ட விரலும் போன் நோண்டி தேஞ்சு போச்சு. அப்ப இது இப்படித்தான் எங்களுடைய காலம் போய் கொண்டிருக்கு. நாங்க இங்க என்ன செய்ய போறோம்? புலம்பெயர் நாடுகள்ல இருந்து வார நிதியும் அல்லது புலம்பெயர் நாடுகள்ல இருக்கிறவர்களுடைய அழுத்தங்களும் இந்த சமூகத்தை ஒரு தவறான சூழலுக்கு இட்டு செல்லுதா? நிச்சயமாக அங்க இருந்து வார உதவி வழங்கல்களா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் கூட்டா வழங்குகிறேன். சில பேர் படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்ப சில பாடசாலைகளுக்கு குடும்ப தலைவர் இல்லாத பாடசாலை பிள்ளைகளுக்கான கல்வி வசதி அது இது செய்து கொடுக்கணும். அப்ப அது ஒரு பொறுமதியான உதவி நான் நினைக்கிறேன். அதுல நல்ல நிறைய பயன் கிடைக்கக்கூடியதா இருக்கும். அந்த பிள்ளைகளும் நல்ல நேர்த்தியா படிச்சு முன்னுக்கு வருது. அதை விட்டுட்டு சும்மா இப்ப ஊர் வழிய கொடுக்குற உதவி நிதிகளால முழுவதையாக மக்களுக்கு பயன் கிடைக்க போறதும் இல்லை. மக்கள் அந்த ஏதோ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஆறலாம்ன்ற நிலையை கொடுக்கணும், அவ்வளவுதான். மற்றது அவை இங்க ஆடம்பரமாக நடக்கிற விஷயம் தான் இவைய கிளப்பு போக அவர்கள் தங்களை பெருமைப்படுத்துற வேலையில முதல்ல நிப்பாட்டணும் நினைக்கிறேன் இல்லையா? அவையல் இங்க டக்கண்டு ஒரு பெரிய பிலிம் காட்டி போட்டு பழிக்கிட்டு இருவினோம். கந்தேட்ட சின்னவள் வந்தவளா நீ கண்டனியோன்னு ஒருத்தர் கலப்பினோம். கந்தையிட்ட சின்னவளை போய் பார்த்தா சின்னவளை ஒருத்தருக்கு 5000 ரூபாய் தாள் சும்மா கொடுப்பாள். கொடுத்துட்டு என்ன அவள் வெளிநாட்டால நிக்கிறான். கொடுத்து போட்டாவா போடுவான். இவியலும் நினைப்பின எங்கட பெரியவனும் போறோம்னு சொன்னவன் நான் அனுப்பியிருந்தா அவனும் இப்ப இப்படி கொடுப்பான ஆட்களுக்கு. நிச்சயமாக. நீங்க கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நீங்க வாக்களித்தீங்களா? ஆமாம், வாக்குரிமை என்னுடைய சொத்து. அதை நான் வீணாக்க மாட்டேன். அந்த வாக்கை நீங்கள் யாருக்கு அளித்தீங்கன்னு கேட்கலாமா? கேட்டா பரவாயில்ல, நான் ரணிலுக்கு வாக்களிச்சேன். அப்ப நீங்கள் ஏன் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கல? தமிழ் பொது வேட்பாளர் எனக்கு
யாருன்றே தெரியாது. அவர் வேட்பாளர் என்று காது கட்டுற பிறகுதான் தெரியும். அவர் ஊருக்குள்ளே அவரை நாங்க கண்டதில்லை. அவங்க ஊருக்குள்ள கால் பதிச்சு நடக்கிறது இல்ல. இந்த அங்க கொழும்புல இருந்து யாழ்ப்பாணத்துல இறங்குவாங்க, யாழ்ப்பாணத்துல ஏறினா கொழும்புல இறங்குவாங்க. அப்ப ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஏன் வாக்களித்தீங்க? அவர் இங்க வந்தவர், எங்களுக்கு கிட்டையும் வந்தவர். அதுக்கும் மட்டுமல்ல, ஒரு நாடு சரியான ஒரு இக்கட்டான நிலையில இருந்த நேரம் அவன் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு அரசியல்வாதி தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு மக்களை ஆறுதல் படுத்தித்தான் தானே. ஆனா இவ்வளவு பொருளாதார விஷயத்தை மிக தெளிவாக ஒரு முட்டைக்குள்ள வைத்த நீங்கள் ரணிலை எப்படி ஆதரிச்சீங்கள் என்றது எனக்கு தெரியல. எங்களுக்கு அவருடைய கொள்கை ஒன்றும் தேவையில்லை. ரணில் என்கிற கொள்கை, அவன் எப்படிப்பட்டவன், தமிழனுக்கு என்ன செய்ய போறான், சிங்களவனுக்கு என்ன செய்ய போறான் எங்களுக்கு தேவையில்லை. நான் என்னத்துக்கு பார்த்தேன்னு சொன்னால், அந்த பெரிய அரளிய போராட்டம் நடந்து மக்கள் கேஸ் சிலிண்டரோடும் மோட்டார் சைக்கிள்களோடும் தெருவழியே நின்ற அந்த காட்சியை இல்லாம பண்ணிருக்கிறான். அதை இல்லாம பண்ணிருக்கிறான். அது ஒன்றுக்காக எனக்கு தெரியும். நான் எந்த வாழ்க்கையிலேயே நான் இதுவரையில நான் நினைக்கிறேன் ஒரு 15-20 தேர்தல் மேல வாக்களிச்சிருக்கிறேன். நான் வாக்களிக்க விரும்புவதில்லை. இந்த இப்ப நாங்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற என்பிபி கட்சியை பற்றின உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லி இருக்கிறீங்க. இப்ப வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தல்ல உங்களுடைய வாக்கு யாருக்காக இருக்கும்? என்னுடைய வாக்கு யாருக்காக என்றால், உண்மையில இந்த கிராமத்துக்கு அவன் நல்லது செய்வானோ அவனுக்காக இருக்கும். எனக்கு தெரியும் அரசியல் மாற்றத்தை வரப்போறவனாலும் அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் எங்கட மாவட்டத்தை அவன் திருத்துவான்னு பார்த்தா அவனுக்கு கொடுப்பேன். நல்லது நல்லது. தமிழ் தேசிய பற்றி பேசுகின்றவர்களுக்கு நீங்கள் என்ன, இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றது தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி, இவர்கள் ஒரு கூட்டாக இந்த முறை தேர்தலில் நிக்க இருக்கிறோம், அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இது என்ன கூட்டம்? தண்ணி மழைக்கு பெய்கிற கழிவு தண்ணி ஓடிக்கொண்டே போய்களை பரவி ஓடிக்கொண்டு போய் போக்க கண்டோம்னா கூடி ஓடுமல்லோ. போக்குக்குள்ளால கூட ஓடி போயிட்டு போய் நாங்க பிரிஞ்சு கொண்டு போயிருமல்லோ. அது மாதிரி தனி இவங்களோட ஒற்றுமையும் பேந்து பிரிக்கிறதும் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில உண்டானு கேட்க போற முடியுமே சொல்றது இதெல்லாம் மக்களுக்கு கொடுக்குற ஏமாத்து வேலை. எத்தனை தரம் இவை கூடினவே, எத்தனை தரம் பிரிஞ்சவே. ஒரு சேர சோழ பாண்டியர் காலத்துல இருந்து தமிழன் உண்டாயிருக்க மாட்டான் ஐயா, உண்டாயிருக்க மாட்டான். தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ் கட்சி என்று எத்தனை விதமா பேருகளை மாத்தி ஜனத்தை நம்ப வச்சு கலத்தரத்து கொண்டிருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் பல்வேறு விஷயங்களையும் மிக காத்திரமாக, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக தெளிவாக உரையாடி இருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இந்த தேர்தல் மற்றும் இலங்கையுடைய தமிழ் மக்களுடைய சமூக அரசியல் மாற்றங்கள் பற்றி உரையாடுவோம். இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னோடு இந்த உரையாடலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி அம்மா. நன்றி. எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் தந்ததுக்கு வணக்கம். வணக்கம்.